பாடிட பிறந்தார். அல்லேலூயா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். தேவனே மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்த மாதேவ தேவனே மேன்மை வெறுத்த தாழ்மை தரித்த மாத்தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார். கிறிஸ்து பிறந்த பண்டிகை மையப்பொருள் அதிசயமான ஆலோசனைகளை செயல்படுத்தும் இறைவன் மனிதனானார். அதிசயமான ஆலோசனைகளை செயல்படுத்தும் இறைவன் மனிதனானார். அனைவரும் தலையை தாழ்த்தி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பார்க்கிறேன். முடி மன்னர்கள் நேரையும் மிகு உன்னத வீடரையும் என்ன மாட்டிடையை பீடம் காட்டிட வந்தாய் தந்தனையோ ஆதி மங்கள காரணமே துதி தங்கிய பூரணமே நர வானலின் துறந்தோ கேளைய பிறந்த வன்மைய தாரணமே ஆதி மங்கள காரணமே தீய வாத்திரல் பாடுவதற்கும் உமை பின்பற்றுவோர் முற்றும் முற்றுவாதற்கும் பெற்ற கோலமிகோ அதி மங்கள மகா சர்வ நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பயப்படாதீர்கள், இதோட எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்ட உடனே அந்த செய்தியை கேட்டு அவர்கள் தங்களுக்கு சொன்னதின்படியே அவர்கள் உண்மை சத்திரத்திலே பார்த்து அவர்கள் பாடி மகிழ்ந்த அந்த நாட்களை நினைவுகூறுவனமாக இந்த நாளில் கூட நீ எங்களோடு எப்பொழுதும் இம்மானுவேலராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறதாக நமக்கு ஒரு பாவம் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோழிகளில் இருக்கும். அவர் நாம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நீர்கள் சமாதானக்காரராக இந்த பூமியில் வாழ்ந்த அருமையான நாட்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இந்த நேரத்தில் கூட எங்களுடைய பயங்கள், கலக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை ரட்சிக்க வந்த எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்ற இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட தாவீது ராஜா சொல்லியிருக்கிறது போல கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்ம ரட்சணியை கண்மலையை சங்கீதம் நடக்கிறவார்கள் துதித்தருடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆரம்ப சொல்லக்கூடிய அவர் சதவீதம் வாருங்கள் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைப்படியே நாங்கள் பாடவும், உங்களை போற்றவும், உங்களை துதிக்கவும், உடைய சத்திய வசனங்களை தியானிக்கவும் வந்திருக்கிற எங்களோடு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அபிஷேகத்தை அனுமதி எழுப்பபடியாக உடைய சமூகத்தில் கேட்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் இந்த தெய்வீக பிரசன்ன உடன்படியாக உடைய செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஆர்வமாகவும் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 54வது பாடலை பார்க்கிறோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை
போர்த்துகீஸ் மகன் கீர்த்தனை பாடல் 54 பாடல். முறையாக வாசிக்க சங்கீதம் 93 முதலாம் வசனம் முதல் 5ஆம் வசனம். சங்கீதம் 93 முதலாம் வசனம் முதல் 5ஆம் வசனம். சங்கீதம் 93. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தாவே, நதிகள் எழுப்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழுப்பின, நதிகள் ஆய்திரண்டு எழுப்பின. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. மீண்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக. 308வது ஞான பாடலை பாடுவோம். கிறிஸ்துவரை எல்லோரும் கலிகூர்ந்து பாடி ஓ பெத்லெகேம் ஊருக்கு வாருங்கள். தூதரின் ராஜா மீட்பராய் பிறந்தார். நமஸ்கரிப்போமாக, நமஸ்கரிப்போமாக, நமஸ்கரிப்போமாக கர்த்தாவே. ஞான பாடல் 308.
அன்புக்குரியவர்களே, பரவரிடம் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசித்தாகத்தோடு அவருடைய கிருபைக்காக மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமும் உள்ள பிதாவே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செயலினாலும் எதிரான பாவங்களை செய்து ஒரு நித்திய தண்டனைக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறதை ஒப்புக்கொள்கிறோம். கடவுளே, பாவிகளாக எங்களிடம் கிருபையுள்ளவராகவும் கர்த்தாவே, நாங்கள் எதிரான விசுவாசமும் சுத்த இறைவர்களால் ஒவ்வொரு ஊழியை செய்யும்படி எங்கள் பாவங்களை மாற்றி எங்களை தூய்மையாகும். தந்தையால் எங்களை எல்லாவற்றையும் படைத்தவரை உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு செய்கிறோம். கிறிஸ்துவே, உலகின்படி நெஞ்சு கேட்டு எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு எங்களுக்காக பிதாவிடத்தை செய்கிறோம். பரிசுத்தமானவரே, உம்முடைய சகாயமே, எங்கள் மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு துணை செய்கிறோம். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்கிறவர் கேட்டெடுத்து போகாமல் அவர் நித்திய வாழ்க்கை பெறும்படி அவரை நமக்கு தருகிறார். இந்த அளவிற்கு கடவுள் நம்ம இந்த உலகத்தின் மீது அன்பு கொடுத்தார். அவருடைய திருநாமத்தை நமக்கு 40வது ஞான பாடல் முதல் கவியின் வழியாக புகழ்ந்திருப்போம். வாருங்கள். மாம்சமானதினாலும் உமது கிருபையின் புதிய ஊழியர்களுக்கு பிரகாசிக்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஊழியங்கள் உள்ளங்களை விசுவாசத்தினால் வெளிச்சமாக எங்கள் செய்கைகளினால் பிரதிபலிக்கிறோம். எங்களுக்கு கிருபை செய்திட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தூய ஆவியானவரோடு என்றென்றும் உயிரோடு அரசாயும் எங்களாக இயேசு கிறிஸ்துவின் வழியால் உம்மை வேண்டி
பிறந்த திருநாளாகிய இன்றைய நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதியை படிக்க நாம் கவனமாக்கியிருப்போம். அது மீகா எழுதிய தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-4 திருவசனங்கள் உடைய மீகா 5:1 முதல் 4 திருவார்த்தைகள். மீகா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். சேனைகளுடைய நகரங்கள் இப்போது கண்டுதற்காக கூறிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோடினால் கண்ணத்திலே அனுப்பார்கள். இப்ராத்தா எனப்பட்டவர்களே, நீ யூதாயவர்களே, 1000 பொருட்களை சிறியதாக இருக்கும். இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார்கள். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரை மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் வைப்பார். ஆகையால் அவர்கள் நினைத்திருப்பார்கள். அவர்கள் இனி பூமியின் எல்லைகள் வரையிலும் மறைந்து கொள்வார்கள். எல்லாம் வல்ல கடவுள் பரிசுத்த நீ பரிசுத்த மகிமையுள்ள கடவுளே தேவரே, நீ பரிசுத்த என்றென்றும் உள்ள கடவுளே தேவரே, நீ பரிசுத்த. ஆமென். அப்படி இந்த நாளுக்குரிய நிறுவ பகுதியை படிக்க நாம் கவனமாய் கேட்டோம். அதனுடைய பகவதிகளால் தீர்ப்புக்கு எழுதிய நிறுவம் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 8 திருவசனங்கள் உடைய தீத்து 3:4 தொடங்கி 8 திருவார்த்தைகள் உடைய. தீத்து 3ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை. நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய தயையும் மனுஷத்தில் உள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழக்கத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமன்றங்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரத்தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்திருந்தார். இந்த வார்த்தை உண்மைகிறது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றன. இவைகளை நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனம் வாசிக்கப்பட்ட வாசிக்க முடிந்தாயிற்று. கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை நம் ஒவ்வொருவரிடத்திலே நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். நமக்கு ஒரு குழந்தை பிறந்துள்ளார், நமக்கு ஒரு ஆண்மகன் தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ உயர்ந்தது ஆலோசனை, வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர், அனைத்துலகத்தோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையான என்ற நாளுக்குரிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பகுதியை படிக்க கவனமாக கேட்போம். அதற்குரிய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 15 தொடங்கி 20 திருமொழிகள் உடைய. லூக்கா 2:15 தொடங்கி 20 திருவசனங்கள் உடைய. நான் திருப்பணிப்பிடமிருந்து படிக்கிறேன், நீங்கள் திருமறை பின்பற்றுங்கள். லூக்கா 2:15 தொடங்கி
வான தூதர்கள் அவர்களை பெற்று விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாதையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடைத்து இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சியை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது என்பதுவே. அவருக்கு நாம் நம்முடைய விசுவாசத்தை பண்டிகை நாட்களாக இருப்பதனாலே இசையா விசுவாச அறிக்கை வாயிலாக அனைத்து விசுவாசிகளும் ஒன்றுபட்டவர்களாய் நாம் கடவுளுக்கு முன்பதாக பயபக்தியோடு அறிக்கையிடுவோம். வாருங்கள். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். நாம் அறிக்கையிட்ட விசுவாசத்திலே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருந்திருக்க திரியேக தாமே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சொல்லுகிறோம். தோற்றங்களை செலுத்தும் பொழுது இருந்தால் வேண்டத்தை உங்களை கேட்டுக்கொள்கிறீர்கள்.
தியாகம் செய்திருக்கிறார். நம் அனைவருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி செலுத்தபடியாக வந்திருக்கிற திரு ரமேஷ், திருமதி நான்சி தம்பதியினருக்கு கடவுள் 3 ஆண்டுகள் திருமணமாகி 3 ஆண்டுகளுக்கு பிறகு கடவுள் அவருடைய குடும்பத்தின் கனியை ஆசீர்வதித்து ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்தபடியாக வந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் சிறப்பாக நன்றி செலுத்தி ஜெபம் செய்வோம். ஆசீர்வாதங்களையும் வாழ்வின் அனுதினத்தையும் எங்கள் வாழ்வை உடைய கரங்களினாலே வழிநடத்தி வருகின்ற எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, ஆண்டவரே, நீர் கடந்த நாட்களிலே செய்த அனைத்து விதமான நன்மைகளுக்காகவும் எல்லா விதமான கிருபைகளுக்காகவும் நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி நல்கின்றோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களுடைய கண்களின் கருவழிகளைப் போல பாதுகாத்து உடைய சட்டைகளின் மறைகளை வைத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக ஆண்டவரை, இன்றைய நாளில் நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிற அருமை சகோதரர் ரமேஷுக்காக, அருமை சகோதரி நான்சி தம்பதியினருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு ஈவாய் கொடுத்த குழந்தைக்காக நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். குழந்தைகள் கடவுளிடமிருந்து வரும் சுதந்திரம் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, பிள்ளைகளை இல்லறவாழ்வுகளை இணைத்தீர், உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்தீர். ஆண்டவரே, குழந்தையை நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வதித்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அருமை மகளுடைய 2 மாதங்கள் ஆண்டவரே பிரசவ காலத்தை ஆசீர்வதித்து இந்த பேறு காலத்தின் பொழுது அருமை மகளுக்கு நல்ல பலனை தந்தீர். அறுவை சிகிச்சையின் பொழுது நல்ல அறுவை சிகிச்சை மருத்துவ சிகிச்சையும் தந்து அதற்கு போதுமான பலனை தந்து அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இழந்து போன பலவீனங்களை எல்லாம் நம்முடைய பலத்தினாலே மாற்றி அருமை மகளுக்கு பரிபூரண சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகின்றோம். குழந்தைக்கு நல்ல நோய் எதிர்ப்பாற்றலை தாரும். இந்த குழந்தையை விசுவாசத்திலே ஞானத்திலையும் வளர்க்க பெற்றோர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். குழந்தைக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தாரும். குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். மீண்டும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாகவும் அனைவரும் எழுந்து நின்று 60வது கீர்த்தனை பாட்டை பாடும். கண்டேன் என் கண்குளிர் கர்த்தனை என்று கண்டேன் என் கண்குளிர். கீர்த்தனை பாடல் 60 அனைவரும் எழுந்து நின்று பாடும். கண்டேன்
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே கிறிஸ்து பிறப்பு பண்டிகையின் வாழ்த்துதலையும் தோற்றங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சபை சங்கத்தின் சார்பாக, சபையாளர்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்கள் உள்ளத்தில் திறந்து உங்கள் வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையானது உங்களுக்கு புதிய ஆசைகளையும் புதிய சிந்தனைகளையும் புதிய வாழ்வியல் நடைமுறைகளையும் கற்றுக் கொடுக்கின்ற பண்டிகையாக இருக்கும் என்று கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாளுக்குரிய அறிவுரை பகுதியை படித்து ஜெபித்து ஆண்டவரை வாழ்த்துக்கிறார்கள். கடந்து செல்வோம். எடுத்தவர்கள் படிக்கவும். யோவான் 1:1-5 ஜெபம் செய்வோம். ஒரு பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த மனமகிழ்வான உடைய பிறப்பின் நாளிலே, உடைய பிறப்பின் கொண்டாட்ட வேலைகளிலே வார்த்தை கேட்பதற்காக நாங்கள் வாஞ்சியோடு உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்கள் வாழ்வை மாற்றட்டும். உடைய பிறப்பு எங்களுடைய வாழ்வின் அனைத்து செயல்களையும் மாற்றி எங்களை புதிய மாநாடமாக மாற்றட்டும். கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதோ உடைய ஆவியானவரின் பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து உடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை உட்படுத்துகிறோம். இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலகம் முழுவதும் இணைந்து கொண்டாடுகின்ற ஒரே பண்டிகையான இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையிலே உங்களை வாழ்த்துவதிலே, உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பரமக்குடி குருசேகரத்திலே ஆயராக, சபை சங்க தலைவராக முதல் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை உங்களோடு நான் கொண்டாடுகின்றேன். கடவுள் கொடுத்த நல் வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்மஸ் இஸ் நாட் only festival, it's the biggest celebration in Christianity. கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்பது வெறும் ஒரு நிகழ்வு அல்ல, வெறும் பண்டிகை அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்னுடைய தனிப்பட்ட நம்முடைய பாவங்களை போக்கி நம்மை மீண்டுமாக நமக்கு ஒரு புதிய வாழ்வை தருவதற்காக எனக்காக மரிப்பதற்கு ஒரு பலியாக ஆண்டவர் ஒருவர் பிறக்கப் போகிறார் என்று என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்கி நான் மீண்டுமாக புதிய மனுஷனாக மாறப்போகிறேன். மீண்டுமாக கடவுளோடு இழந்து போன என்னுடைய மாண்பையும் இழந்து போன என்னுடைய கடவுளின் சாயலையும் மீட்டு மீண்டுமாக கடவுளோடு என்னை இணைக்கின்ற ஒரு நபர் எனக்காக பிறந்திருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்வை நான் ஒரு பண்டிகையாக அல்லாமல் இந்த நிகழ்வை நான் ஒரு கொண்டாட்டமாக ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் உலகெங்கும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை கடவுள் படைத்தார். படைத்த இந்த உலகத்தை தொடர்ந்து அவரே பாதுகாக்க முடியாது என்பதற்காக அந்த அதிகாரத்தை மானுட சமூகத்திற்கு பகிர்ந்து கொடுத்தார். இந்த உலகத்தை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் கடவுள் படைத்த அந்த உலகத்தை ஆண்டு கொள்ளவும் நமக்கு மானுட சமூகத்திற்கு அதிகாரம் கொடுத்தார். நீ யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களெல்லாம் சபிக்கப்படுவார்கள், நீ யாரெல்லாம் மன்னிக்கிறாயோ அவர்களெல்லாம் மன்னிக்கப்படுவார்கள், நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கடவுள் அவருக்கு கொடுத்த அதிகாரத்தை, கடவுள் அவரிடமிருந்த அதிகாரத்தை மானுட சமூகமாகிய உங்களுக்கும் எனக்கும் பகிர்ந்து கொடுத்தார். கடவுள் கொடுத்த அந்த அதிகாரத்தை நாம் சரியாக பயன்படுத்தாமல், சரியாக கடவுளுடைய தன்மையோடு நான் நடந்து கொள்ளாமல், தெய்வ தன்மையோடு நடந்து கொள்ளாமல், கடவுள் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை என் சுயம் சார்ந்து, என் உறவு சார்ந்து, என் தன்னலம் சார்ந்து அந்த அதிகாரத்தை தவறாக நான் பயன்படுத்தி விட்டேன். அதன் காரணமாக இந்த உலகத்திலே பாவம் உள்ளே வந்தது. அதன் காரணமாக இந்த
இந்த உலகத்திற்கு அழிவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அதன் காரணமாக இந்த உலகத்திற்கு மனித தன்மை உள்ளே வந்தது. இதை சரி செய்ய வேண்டும், இதை போக்க வேண்டும். கடவுள் எந்த நோக்கத்திற்காக அவர் படைத்த இந்த உலகத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் என்ற உன்னதமான நோக்கத்திற்காக படைத்த இந்த மானுட சமூகம் அவருடைய படைத்த நோக்கத்தை விட்டு விலகி தன்னல நோக்கத்திலே பாதையிலே பயணிக்க தொடங்கியது. இதன் விளைவாக ஒருவருக்கொருவர் போட்டி, பொறாமை, நீ பெரியவன் நான் பெரியவன் என்று நாடு பிடிக்கின்ற செயல் நடந்தது. யார் ஏகாதிபத்தியம், எகிப்தியராக, பாபிலோனராக, ரோமானியராக என்று ஒவ்வொரு நாடும் தன்னை மேலோச்சி நான் தான் பெரியவன், உன்னை விட நான் தான் பெரியவன், உன்னை விட நான் பலவான், பலவனாக இருக்கின்ற நான் பலவீனமாக இருக்கின்ற நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்கியது. ஆகவே முதலாக உலகத்திலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சிந்தனை வந்தது. வலிமையானவன் வலிமையற்றவனை அடக்கி ஆண்டான். ஒரு பழைய ஏற்பாட்டிலே ஒரு நீதி இருந்தது, பலவான் வாழ்வான் என்று. அதனால்தான் கடவுளை போர்படை தலைவராக பழைய ஏற்பாட்டு காலத்திலே காட்டினார்கள். எனக்காக கடவுள் நின்று போரிடுவார்கள் என்று இஸ்ரேல் மரபினர்கள் நம்பினார்கள், இன்றளவும் நம்புகிறார்கள். இன்றளவும் இஸ்ரேல் ராணுவத்திற்கு தனி தளபதி கிடையாது, எந்த தளபதியுமே கிடையாது, முப்படைக்கு எந்த தளபதியுமே கிடையாது, தனி ஜெனரல் கிடையாது. அவர்களுக்காக ஆண்டவரே அவர்களுக்காக நின்று போரிடுவார் என்பது அவர்களுடைய ஐதீகம், அவர்களுடைய மரபு. அப்போ பலவான் தான் வாழ்வான், பலவீனமானவர்கள் எல்லாம் வீழ்வார்கள் என்ற பழைய ஏற்பாட்டிலே நீதி இருந்தது. இதன் காரணமாக வலுவற்றவர்கள் பலவீனமானவர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அப்ப இந்த பலவீனமானவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் இவர்களும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை அடிமைப்படுத்தியவர்கள் மறந்துவிட்டார்கள். பலமாக இருந்தவர்கள், வலுவாக இருந்தவர்கள், அதிகாரத்திலே இருந்தவர்கள், அந்த அதிகாரத்தை கொடுத்தது கடவுள் என்றும், அந்த நான் யாரை அதிகாரப்படுத்துகின்றனோ அவர்களை படைத்தவரும் கடவுள் என்றும் சிந்தனையை விடுத்து தன்னலம் சார்ந்து நான் இந்த அதிகாரத்திலே, இந்த உயர்ந்த பதவியிலே நான் நின்றுவிட வேண்டும், எனக்கு ஒரு கீழே ஒரு 100 அடிமைகள், 1000 அடிமைகள், ஒரு 4 அடிமைகள் இருந்துவிட வேண்டும் என்ற சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏதோ ஒரு முடிவுவாங்க. ஒன்று நான் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் எல்லோருக்கும் ஒரு சிந்தனை இருந்தது. இப்போ என்னை யாராலும் ஒருவர் தொடர்ந்து அப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, how to overcome my oppressed, எனக்கு ஒரு சிந்தனை வரும். நான் எப்படி இந்த ஒடுக்குமுறைகளிலிருந்து, இந்த அடிமை வாழ்விலிருந்து நான் எவ்வாறு மீண்டு வர வேண்டும், how to overcome my slavery lifestyle, எவ்வளவு நாள் தான் நான் மற்றவர்களுக்கு அடிமையாக இருப்பது என்ற சிந்தனை வரும். நான் முயற்சி செய்து பார்க்கிறேன், என்னால் முடியவில்லை. என்னை விட பலவான்களாக என் எதிரே இருப்பவர்கள் இருக்கிறார்கள். என்னால் ஓட முடிகிறது, என்னால் ஓட முடியவில்லை. ஆக நான் ஒரு துணையை தேடுகின்றேன், ஒரு ஆதரவை எதிர்பார்க்கின்றேன். எனக்காக யாரேனும் ஒருவர் என் பக்கம் நின்று எனக்காக போரிடுவார்கள், எனக்காக வாதிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்க செய்கிறது. அப்ப அடிமை நபர்கள் அதிகரிக்கிறார்கள். இந்த எண்ணங்களும் சிந்தைகளும் மேலோங்கி கொண்டே வருகிறது. நீங்கா தீர்க்கதரிசி காலத்திலிருந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தார்கள். இப்படிப்பட்ட அடிமை வாழ்வை நீக்குவார் அவர் மேசியா என்ற ஒரு நபர் வருவார். அவர் உங்கள் வாழ்வை எல்லாம் மாற்றி ஒரு புதிய ஒரு வாழ்வை உங்களுக்கு தருவார் என்று ஒருபுறம் உலக வாழ்க்கை, கடவுளுடைய எதிர்பார்ப்பு ஒருபுறம், ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு ஆசை. காதலனாக இருக்கின்ற பொழுது காதலியை தேடு போவது அந்த காதலனுடைய ஆசை.
அதே காதலி மனைவியாக வந்த பொழுது அந்த மனைவி ஊருக்கு போகணும்னு கணவனுடைய ஆசை. அரசியல்வாதிகள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று ஆசை. ஆட்சியை பிடித்தவர்கள் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்று ஆசை. நம்ம வாழ்க்கை பிள்ளைகளுக்கெல்லாம் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டு லைக் வரணும், ஹைலைட் பண்ணால் அதை நம்மளை ஃபாலோ பண்ணணும், 1000K 1K ஃபாலோவர்ஸ் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்கணும். இதெல்லாம் ஒரு விதமான ஆசை. எங்களுக்கெல்லாம் எப்படியாச்சும் ஒரு நாளாச்சும் நாங்கள் நல்லா பாடிருக்கோமான்னு எங்களுக்கு ஒரு ஆசை. இப்படி மானுட சமூகத்திலே ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு விதமான ஆசை. நம்ம படைத்த கடவுளுக்கும் ஒரு ஆசை இருந்தது. எப்படியாவது இந்த மானுட ஜென்மத்தை தரித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து விட வேண்டும் என்ற ஒரு ஆசை கடவுளுக்கும் இருந்தது. இங்க நமக்காக ஒரு நபர் வருவார், நம் வாழ்வை மீட்பார், மீட்க வேண்டும், என்னுடைய அடிமை தாழ்நிலையை உடைத்து எனக்கும் ஒரு உரிமை வாழ்வு வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. இந்த ஒரு பக்கம் நானும் மனிதனாக வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த இருகளையும் இணைகிறது ஆண்டவர் என்று இயேசு ரட்சகர் என்ற ஒரு நபர் பிறக்கிறார். மேசியாவாக எனக்காக ஒருவர் பிறப்பார். நீகா தீர்க்கதரிசி எடுத்தவங்க படிக்கும் பழைய ஏற்பாட்டு பகுதி நீகா 5. எங்க இருந்து பிறப்பாரு? ரோம ஆளுகை நடைபெறுகிறது. இது நீகா தீர்க்கதரிசி சொன்ன காலம் பாபிலோனிலேய முதலாவது அடிமை காலம். நேபுகாத்நேச்சர் மிகப்பெரிய அரசர். சாத்ராக் மேஷாக்கு செங்கல் சூளையில் போட்டு சுட்டார் இல்லையா, அந்த நேபுகாத்நேச்சர். அவர் உருவ சிலைதான் உலகெங்கும் கடவுளாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கொடுங்கோல் அரசன். அவனுடைய அரசு ஆளுகையிலே பாபிலோனிய மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மிக கொடுமையான காலகட்டம். எகிப்தை விட மிகவும் கொடுமையையும் வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்த காலகட்டம் அந்த காலகட்டம். உதாரணம் சொன்னேன், கத்தோலிக்கத்தில் சொல்ல பேசினப்போ அந்த வார்த்தையை சொன்னேன். இந்த காலகட்டத்திலே போர் சேவகர்கள் இஸ்ரவேல் பெண்மணிகளை அழைத்து, நீங்கள் உங்கள் கடவுளை அழகாக பாடி துதிப்பீர்களாமே, எங்களை போற்றி எங்கள் அரசனை போற்றி ஒரு பாடல் பாடுங்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் பாடினார்களாம் ஒரு பாடல். இதோ எங்களை பாட சொல்கிறார்கள் இல்லையா, அவர்களுடைய குழந்தைகளை கற்பாறையின் மீது மோதி யார் கொலை செய்கிறார்களோ அவர்கள் வாக்கியவான்கள் என்று பாடினார். ரொம்ப வக்கரமா இருக்கும். ஏன்னா கடவுளுடைய பிள்ளைகள் ஒரு போர் செல்வர்களுடைய பிள்ளைகளுடைய தலையை கல்பாறையில மோதி கொலை செய்ய சொல்றது உங்களை வாக்கியவான்கள் சொல்கிறார். சங்கீதம் 39 நினைக்கிறேன், 137 இதை பாடுறாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, என்ன இருக்குன்னா, இந்த நேபுகாத்நேச்சருடைய அரசனுடைய போர் சேவகர்கள் இஸ்ரவேலிலிருந்து எருசலேமிலிருந்து இவர்களை பற்றி கொண்டு போகும்பொழுது எகிப்தில் போறப்ப எல்லாரையும் அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் பாபிலோனுக்கு போறப்ப யாரெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க? எல்லாரும் அழைச்சிட்டு போனாங்க. விடிய காலையில் பேச மாட்டீங்களோ? தூக்க கலக்கத்தில் இருக்கிறீங்களோ? நாங்கள் தான் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். நீங்கள் நல்லா தூங்கி எழுந்து தான் வந்துருக்கீங்க. இல்லை, கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகிருக்கு. சரி, அப்போ போர் சேவகர்கள் என்ன பண்றாங்க? பற்றி இழுத்து வரும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? பலவான்களாக, வாலிபர்களாக, அவங்களுக்கு என்ன சொல்ல போனா, அவங்களுக்கு யாரெல்லாம் வேலைக்குரிய வேலை செய்யறதுக்கு லாயக்கா இருக்கிறாங்களோ அவங்களை மட்டும்தான் அழைத்து வந்தார்கள். முதியவர்களையும், கால் நடக்க முடியாதவர்களையும், கண் பார்வையற்றவர்களையும், நோயுற்றவர்களையும், குழந்தைகளையும் எருசலேமிலே விட்டு விட்டு வந்தார்கள். அப்போ அப்படி குழந்தைகளை விட்டு விட்டு வந்த ஒரு தாயை ஒரு இளம் தாயை போர் சேவகர்கள் அழைத்து கொண்டு போகும்பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணுவோம்? எங்கள் அம்மாவுக்கு அழுதுட்டு ஓடுதுயா. அப்படி போய் அந்த தாயோடைய காலை கட்டி பிடிச்சி அந்த குழந்தையை அழுதுகிட்டு வரப்போ இந்த போர் சேவகனுடைய வேலை அந்த தாயை அழைச்சிட்டு போகிறது தான். இந்த பிள்ளையை அழைச்சிட்டு போகிறது அவருடைய வேலை இல்லை, ஆர்டர் இல்லை, கமாண்ட் இல்லை. உடனே அந்த போர் சேவகர்கள் டிஸ்டர்ப் பண்ணி எரிச்சலா என்ன பண்ணுறான்?
குழந்தைய எவ்வளோ என்ன பண்ண முடியாமா? குழந்தைய அப்படி தூக்கி பாறையில தலையை அடிச்சு தலை சிதற அளவுக்கு கொலை செய்யலாம். அந்த சூழலை பார்த்த தாய் அவ்வளவு சோகத்துல, அவ்வளவு வலிகளில, அவ்வளவு வேதனையில தன் சொந்த குழந்தையை, பெற்ற பச்சின குழந்தையை ஒருவன் கால்களை பற்றி பாறையில் மோதி அடித்து சிதறி தலை சுக்குநூறாக சிதறி ஓடிய அந்த பதவதைக்கும் காட்சியோடு வேதனையோடு இருக்கிற அந்த தாயை பார்த்து என் நேபுகாத் நேச்சர் அரசனை போற்றி பாடுகின்றது. அவ்வளவு கொடுமை மிக்க நாளிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பிள்ளைகள், அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு, இவ்வளவு வல்லமை பொருந்திய நேபுகாத் நேச்சர் அரசனை வீழ்த்திவிட்டு எங்களுக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும் என்றால், அப்ப அவர் எங்கிருந்து நீங்க சொல்ற மேசியா வருவார்னு எதிர்பார்ப்பாங்க. மிகப்பெரிய அரச மாளிகையில் இருந்தோ, மிகப்பெரிய அரச ஊர்களில் இருந்தோ, மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு நபர்களிடமிருந்தோ வருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். நான் சொல்கிறார், இப்ராஹிமை விட சிறிய நகரமான, ரொம்ப சிறிய நகரம், ரொம்ப இப்ராஹிமை விட சிறிய நகரமாகிய பெத்லகேமில் இருந்து வருவார். அப்போ நாம் எதிர்பார்ப்பது ஒன்று, கடவுள் நிறைவேற்றுவது ஒன்று. கடவுள் எனக்கு ஒரு விஷயம் வேண்டும் நான் எதிர்பார்க்கிறேன், ஆனா எனக்கு என்ன கொடுக்கணும்னு கடவுள் வேற ஒரு விஷயத்தை திட்டமிட்டு இருக்கிறார். மிக கொடுமையான காலகட்டம் அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அத்தனை கொடுமைகளையும் வேதனைகளையும் பாடுகளையும் யாரேனும் ஒருவர் நீக்குவார் என்று எதிர்பார்த்த பொழுது அந்த மீகா தீர்க்கதரிசி தான் முதலாக மேசியா ஒருவர் வருவார் என்று சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தை எவ்வளவு நம்பிக்கை இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கும். வேற வழியே இல்லை என்று நினைத்து மடிந்து போவோம். ஏன்னா 70 ஆண்டுகள் ஒரு விடுதலை ஆயிரம் தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தாங்க. ஆனா 70 ஆண்டுகள் ஆகல, 80 ஆண்டு நெருங்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அடிமைப்பட்டு கிடந்து போய்விடுமே என்று அவர்கள் பரிதவித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின் வாக்கு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஒரு அரசர் வருவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அந்த வசனத்தை மேல படிங்க. அடுத்தது, எங்கிருந்து வருவாரு? உன்னிடத்திலிருந்து தான் வரப்போகிறார். அடிமையா இருக்கின்ற யூத இனத்திலிருந்து தான் வரப்போகிறார். நீ அடிமையா இருக்கிறன்னு நினைக்கிற, உனக்கு வெளியிலிருந்து வரணும்னு நினைக்கிற, இஸ்ரவேலை ஆளப்போகின்ற அரசன், இந்த உலகத்தை ஆளப்போகின்ற அரசன் உன்னிடத்திலிருந்து தான் வரப்போகிறார். நைட்டு படிச்சோம்லையா, ஈசா இந்த மடி வேரிலிருந்து ஒரு துளிர் தளிர்விட போகிறது. உன்னிடத்திலிருந்து தான் அவர் வரப்போகிறார். அப்போ ஆண்டவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து அடிமையாக, ஏளனமாக, அவமானமாக, இதெல்லாம் நாம் அருவருப்பாக அசுத்தம் என்று நினைத்தோமோ, ஆண்டவருடைய பிறப்பு எல்லாவற்றையும் பரிசுத்தமாக மாற்றியது. மேய்ப்பர்கள், தூதர்களால், பரிசேயர்களால், சதுசேயர்களால் அருவருப்பாக பார்க்கப்பட்டவர்கள் அவர்கள் இறை தூதராக மாற்றப்பட்டார்கள். பெண்கள் இரண்டாம் பட்சமாக, ஏளனமாக பார்க்கப்பட்டார்கள். உலகத்தை ஆள வந்த மேசியாவை கருத்தாக்கிய புரட்சி பெண்மணியாக மரியாவை மாற்றினது அவருடைய பிறப்பு. இவை யூதர்கள் அடிமையிலிருந்து ஒரு அரசன், அப்படி எல்லாத்தையும் தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வரும் அந்த பிறப்பு என்று ஒரு கருத்தியல் மாற்றத்தை, ஒரு கருத்தியல் புரட்சியை, ஒரு கருத்தியல் நம்பிக்கையை இந்த தீர்க்கதரிசன வார்த்தை கொடுத்தது. அவர் எத்தகைய ஆலோசனைகளை செயல்படுத்துகின்ற ஆண்டவராக உங்களிடத்திலே வருவார் என்று மீகா தீர்க்கதரிசி சொன்னதாக இந்த வார்த்தை சொல்கிறது. அறுவடை பற்றி ஒரு வார்த்தை யோவான் 1:1 அவர் யாரு, எவ்வளவு வல்லமை பொருந்தியவர், மீகா சொல்ற அளவுக்கு அவருக்கு என்ன வல்லமை இருக்கு, அவர் யார் இஸ்ரவேலை ஆளக்கூடியவர் அப்படின்னு கேட்கறதுக்கு கேள்வி கேட்பாங்க இல்லையா விடுத மக்கள். அதுக்கு பதில் சொல்றாரு யோவான் 1:1 படிங்க. அவர் யாரு, வேற யாரும் இல்ல, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்குள், கடவுளுக்குள் இருந்தது, அந்த வார்த்தையே கடவுளாக இருந்தது.
அப்போ கடவுளாக இருந்த அந்த வார்த்தை இல்லாமல் இந்த உலகம் படைக்கவில்லை. அந்த வார்த்தை தான் இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்தது. இந்த நேபுகாத்நேச்சரையும் படைத்தது. அவனுக்கு கீழே பணிபுரிகிற அனைத்து பணியாளர்களையும் சேவகர்களையும் படைத்த அந்த வார்த்தை இன்னைக்கு மனுஷனாக சர்வ அதிகாரம் பொருந்திய அந்த வார்த்தை உலகத்தை அனைத்தையும் கட்டி காக்குகின்ற வல்லமை பொருந்திய அந்த வார்த்தை இந்த உலகத்தை அனைத்தையும் தன் கைக்குள்ளாக வைக்கின்ற அந்த வார்த்தை மானுட உருவம் ஏற்று வருகிறது. The word became a flesh. The word became a flesh. Word means the word of God. கடவுளுடைய வார்த்தை the word of God means it's a God. கடவுள் மானுட உருவேற்று மனுஷ சாயலாக படைத்தார். முதலாவது கடவுள் அவருடைய சாயலாக நம்மை படைத்தார். நாம் அவருடைய சாயலை இழந்து விட்டோம். மீண்டுமாக எனக்கு அவருடைய சாயலை கொடுப்பதற்கு நம்முடைய சாயலை அவர் ஏற்று வருகிறார். கடவுளுக்கே நம்ம என்ன பண்ணிட்டோம்? கடவுளையே நீ என் வழிக்கு வந்தாதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம்? கடவுளையே நம்ம வழிக்கு வர வச்சுட்டோம். ஒருவேளை பரமக்குடியில பிறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆண்டவர். யாரா இருந்தாலும் உங்க வழிக்கு வர வச்சிருவீங்க இல்லையா? அது போல உண்மையா தான் சொல்றேன். அப்போ இந்த நீங்கா தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற வார்த்தை அவ்வளவு வல்லமை பொருந்திய ஆண்டவர். அந்த வார்த்தை இந்த உலகத்தில் உள்ள சகல இருளையும் போக்கின்ற வெளிச்சத்தை தருகின்ற உலகத்தில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இருளையும் போக்குகின்ற ஒளி மிகுந்த வல்லமை மிகுந்த வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையை எந்த ஒரு இருளையும் வெற்றி கொள்ள முடியாது. எந்த ஒரு பாவத்தாலையும் அந்த வார்த்தையை வெற்றி கொள்ள முடியாது, அசுத்தப்படுத்த முடியாது. அது அவ்வளவு பரிசுத்தம் மிகுந்த வார்த்தையாக வல்லமை மிகுந்த வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்கும் என்று 1 யோவான் 1 அதிகாரம் சொல்கிறது. அப்போ அந்த வார்த்தையை அவ்வளவு வல்லமை பொருந்திய அந்த வார்த்தையை பெற்று இஸ்ரவேல் மக்கள் விடுதலையை பெற்றார்கள். அந்த வார்த்தை இன்று உங்களுடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறது, நம்முடைய இல்லத்திலே பிறந்திருக்கிறது. நம்மளோடு இம்மானுவேலராக வாழ்வதற்கு வாசம் பண்ணுவதற்காக உங்களோடு பிறந்திருக்கிற அந்த வார்த்தையை பெற்ற பிள்ளைகளாக நீங்களும் நானும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நிரப்புவதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. படிக்க கேட்ட நிருப பகுதி தீத்து 3 அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது, தீத்து 3 அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களிலே பார்க்கும்பொழுது ஒரு அப்படிப்பட்ட ஒளியை பெற்ற கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் எப்படிப்பட்ட மாற்றத்தை இன்று முதல் நான் பெற வேண்டும். படிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். எதனால அவர் பிறந்திருக்கிறார்? என் உள்ளத்திலே அந்த வார்த்தை அந்த ஒளி எதனால பிறந்திருக்கிறது என்றால் நான் செய்த செயலினால இல்லை. பரமக்குடி குருசேகரத்துல 30 வருஷம் உறுப்பினராக இருக்கிறேன், அதனால இல்லை. நான் மயிலாடுதுறையில் பிறந்தவன், முதல் தலைமுறை 7வது தலைமுறை கிறிஸ்தவன், அதனால இல்லை. பாஸ்டர், சேர்மன், I have authority, I have supreme authority in the pastorate. ஒரு மண்ணும் இல்லை. நம்மளுடைய செய்கைகளினாலே, நம்முடைய கிரியைகளினாலே, என்னுடைய செயல்பாடுகளினாலே அல்ல, கர்த்தர் அவருடைய இரக்கத்தினாலே என்ன எப்படி பிறக்கிறாரு? நல்லா வாழ போறோம்னு தெரிஞ்ச பிறக்கிறாரு. கண்டிப்பாக கொடுமையை அனுபவித்து கொலைக்கலனான சிலுவையில் பாடுபட்டு இறக்க போகிறேன் என்று தெரிந்து நமக்காக பிறந்திருக்கிறார். அவள் இன்னும் அழகாக சொல்லுவார், நீங்களும் நானும் பாவி என்று தெரிந்து கூட நல்லவங்க அல்ல, நல்லவங்களுக்காக அல்ல. நீங்களும் நானும் அவங்க நல்லவங்க இல்லை, ஆண்டவருக்கு தெளிவா தெரியும். நமக்கே தெரிகிறப்போ நம்ம படிச்ச ஆண்டவருக்கு தெரியாதா? என்ன பரவாயில்ல சார், நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்களா?
அப்போ நீங்களும் நானும் பாவி என்று தெரிந்தும் கூட உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுப்பதற்காக வந்தார். அற்புதமான வார்த்தை. அப்போ அவருடைய இரக்கத்தினால நீங்கள் நாளைக்கு அமர்ந்திருக்கிறோம். அவருடைய இரக்கத்தினால இன்று அந்த ஒளியின் வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறது. அந்த வார்த்தையை அந்த இரக்கத்தினாலே அந்த கிருபையினாலே பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கையிலே இன்று முதல் நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் என்று வாழக்கூடாது. ஒரு சில மாற்றங்களை இன்று முதல் ஆண்டவர் என் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். ஆகவே இன்று முதல் நான் ஒரு சில மாற்றங்களை என் வாழ்க்கையிலே நான் பெற வேண்டும். ஒரு சில மாற்றங்களை என் வாழ்க்கையிலே நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது பழைய நிலையிலிருந்து மாறி புத்தம் புதிய நிலைக்கு நான் மாற வேண்டும். எதனால என்றால் பரிசுத்தமான திருமுழுக்கின் வழியாக, பரிசுத்த திருமுழுக்கின் வழியாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேப்டிசம் இஸ் நாட் எ ரிச்சுவல், பேப்டிசம் இஸ் எ டே டு டே ஆக்டிவிட்டி. அப்போ திருமுழுக்கு பரிசுத்த இந்த இடத்துல பவுல் சொல்லுவது திருமுழுக்கு என்பது நான் தண்ணீர் மொழியோ தண்ணீர் தெரிச்சல்ல, மனமாற்றத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் என் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். அசுத்தமான என் உள்ளம், குப்பையான என் உள்ளம், அசுத்த சிந்தனைகளும் குப்பையான எண்ணங்களும், பொறாமை, போட்டி, கொச்சரிப்பு, நீ நான் என்ற ஆணவ சிந்தனைகள் எனக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிறது. அப்படிப்பட்ட குப்பை நிறைந்த இந்த உள்ளத்திலே நம் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். ஆகவே இந்த அசுத்தங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு புதிய புதிய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் மாற வேண்டும். ஆலோசனையின் கர்த்தர் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். அதற்கான ஆலோசனைகளை அவர் செயல்படுத்துவார். ஒரு சித்தத்திற்கு நீங்களும் நானும் நம்மை ஒப்புவித்தால் போதும், கடவுள் நம்மை மிகவும் நேர்த்தியாக வல்லமையாக வழி நடத்துவார். ஆக ஒரு புதிய சிந்தனைகளையும் ஒவ்வொருடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிற ஆண்டவரை அவருடைய ஆலோசனைகளுக்கு நாம் உட்படுத்தும் பொழுது நாம் மீண்டுமாக அதே கிறிஸ்தவராக, அதே ஆபிரகாம் சாமுவேலாக, அதே பாலகிருஷ்ணனாக, அதே சந்திரனாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. ஐ கேன் சேஞ்ச். நாம் நம்மை மாற்றுவதற்கு முற்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வியல் நடைமுறைகளை, என்னுடைய சிந்தைகளை, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் மாற்றிக்கொண்டு ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய மானுட சமூகமாக என் ஆண்டவரை என் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. அவரிடமிருந்து பெற்ற புதிய இந்த வாழ்க்கையை நான் வெளியிலே பிரதிபலிக்கின்ற பொழுது அவரை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கை வாழ்வேனே தவிர அவருடைய சாயலை மீண்டுமாக அழிக்கின்ற, அவருடைய சாயலை இழக்கின்ற வாழ்க்கை நான் வாழ மாட்டேன் என்ற சிந்தனையோடு இந்த நாளை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று நிருப பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நிறைவாக படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி லூக்கா 2:15-20. லூக்கா 2:15-20 வசனம். அந்த மேலிருந்து பார்க்கிறப்போ ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த இவ்வளவு வல்லமை பொருந்திய அந்த ஒளியுடைய பிறப்பு அருவருப்பாக, ஏளனமாக, மற்றவர்களால் தூஷிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. ஒரு பிள்ளையை, நம்முடைய பிள்ளையை நல்ல மார்பிள் போட்ட தரையில் உட்கார வைக்கிறதா இருந்தாலும் அதை என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கிளீன் பண்ணிட்டு உட்கார வைப்போம். தரையில் உட்கார வைக்காத, குழந்தைய பெட்டு மேலே தூக்கி உட்கார வை, ஒரு அட்லீஸ்ட் ஒரு மேப்பு போட்டு உட்கார வை நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த உலகத்தை ஆள வந்த அரசர், இந்த உலகத்தை மீட்க வந்த மீட்பர் சாணத்திலையும் மாட்டு கோமியை எப்படி சொல்றீங்க, மாட்டினுடைய சிறுநீர், இப்படிப்பட்ட இடத்திலே மற்றவர்கள் பார்த்து அருவருக்கக்கூடிய இடத்திலே ஆண்டவரை கிழித்த கந்தை துணியை சுற்றி அந்த தீவனம் அந்த கவனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முன்னணியிலே படுத்திருக்க மேய்ப்பர்கள் அதை காண்கிறார்கள். அந்த நம்ம எப்படி மாறணும் பவுலடிகளார் சொல்றது மாற்றத்திற்கு தொடர்ச்சியாக வருது. அப்போ இன்றைய நாளிலே இந்த உலகத்தின் ஒளியாக இருக்கின்ற ஆண்டவரின் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். அவருடைய தாழ்மையை நான் தரித்துக் கொள்ள
என்னுடைய அகங்காரங்கள், ஆணவங்கள் எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைத்து தூக்கி எரித்து விட்டு நான் கிறிஸ்தவன். கிறிஸ்டியன் மீன்ஸ் ஹியூமானிட்டி. நான் தாழ்மையானவன். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்பவன். நான் என் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்பவன். நான் என் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு வாழ்பவன். நான் என் திருச்சபையில் இருக்கிற முதியவர்களுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படுத்தி வாழ்பவன். நான் இந்த சமூகத்திற்கு, இந்த திருச்சபைக்கு, என் குடும்பத்திற்கு கீழ்ப்படிந்து தாழ்மையாக வாழ்பவன். இந்த உலகத்திற்கு ராஜா ஒன்றுமே இல்லை, குப்பையில் கிடக்கிறாரு. நம்ம தான் என்ன பண்ணுறோம்? மாளிகையும் கோபுரமும் கட்டி வைத்து விட்டு அதில் ஏசி இல்லாமல் நான் படுக்க மாட்டேன். நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்துலேயும் அது கூட்டாளி ஏசி, நல்ல சொகுசு காரில் தான் போவேன் வருவேன். ஆனாலும் ஆண்டவர் அடைவயமாக சென்றார், கழுதைகளை ஊர்வலமாக போனார். ஒரு வார்த்தை சொல்லுது இல்லையா, நரிகளுக்கு கூட ஒரு கூடு உண்டு. யாருக்கு ஒன்றுமே இல்லை, மனுஷகுமாரனுக்கோ தயடாய் தலை சாய்க்க கூட ஒரு இடம் இல்லை. அவர் தான் நமக்கு இத்தனை ஆஸ்திகளின் முடியாது. அவருக்குனே எதுவுமே வச்சு இல்லை. கடைசியா தன் உயிரையே கொடுத்தார். தன் உயிரையே கொடுத்து மாய்த்து நமக்கு ஒரு புதிய உயிரையும் புதிய வாழ்வையும் கொடுத்த ஆண்டவருடைய பிறப்பை, உள்ளத்திலே பிறந்திருக்கிற ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நானே புதிதாக பிறந்திருக்கிறேன். அதனால தான் நம்ம எல்லாருமே புது ட்ரெஸ் போடுறோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு. நானே புதிதாக பிறந்திருக்கிறேன். ஐ born again. ஆண்டவரும் அதை தான் சொல்கிறார். என் மகனே, என் மகளே, you will be born again for me. மீண்டும் பிற, ஆனால் அந்த பிறப்பு எனக்கானதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருக்காக இருக்க வேண்டும். அவருக்காக நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அவருடைய நீதிக்காக, அவருடைய சாயலை தரித்து கொள்வதற்காக, அவருடைய மாண்பை பிரதிபலிப்பதற்காக, அவருடைய சாயலை இந்த உலகத்திலே நீங்கள் வெளிக்காட்டுவதற்காக பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபை உறவுகளே, இருள் நிறைந்த மக்களுடைய வாழ்வில், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் அவருடைய பிறப்பு எவ்வாறு புதிய வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வந்ததோ, அதுபோல ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு அநேக வெளிச்சத்தையும் அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக மாற்றத்தையும் கொடுத்திருக்கிறது. அவருடைய கிறிஸ்தவம் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்தால், பாட்டு போனோம் இல்லையா, நீ செய்த நன்மைகளை நான் நன்றி சொல்றேன்னா என் வாழ்க்கையில 1000 ஆண்டுகள் போதால் அத்தனை நன்மைகளை நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிறார். நான் கடவுளுக்காக என்ன செய்திருக்கிறேன்? அவர் ஒளியின் மீது பட்டு அந்த வெளிச்சத்திலே நான் மட்டும் பிரகாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை தமிழில் தூதர் சொல்கிறது, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்குமான மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன். மக்கள் வீட்டிலே, பாடுகளோடு வேதனைகளோடு இருக்கின்ற வீட்டிலே, பசியோடு இருக்கிறவர்களோடு, வறுமையின் பிடியிலே வாடிக்கொண்டிருப்பவர்களோடு, அவர்களுக்கு பாசிபிள் இந்த பிறப்பின் செய்தி எப்படி அவர்களுக்கு நற்செய்தியாக மாறும். அப்போ அவருடைய ஒளி பிரகாசிக்கின்ற நீங்களும் நானும் இந்த ஒளியை மற்றவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் எனக்கு கொடுத்த இந்த வெளிச்சத்தை மற்றவர்கள் மீது நான் பட செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சாயலை மற்றவர்களிடத்திலே நான் பிரதிபலிக்க வேண்டும். இந்த ஆண்டவருடைய பிறப்பு சாதாரண பிறப்பு அல்ல. அதுவரையில் ஒரு வரலாறு, ஆண்டவருடைய பிறப்புக்கு அப்புறம் ஒரு வரலாறு. ஏன் வரலாறே ஆண்டவருடைய பிறப்பு தான். என்ன சமயம் வேணாலும் எடுத்துருக்கோம். வருஷத்தை எழுதுறப்போ கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னாடி தானே எழுதணும். யாரை வேணாலும் எழுதிருக்கோம். பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் தான் எழுது. வேற வழியே கடவுளே இல்லை என்று சொல்பவர்கள் கூட அப்படிதான் எழுது. ஆண்டவர் பிறப்புக்கு முன்பதாக ஒரு ஐடியாலஜி, தத்துவம் தான், கிரேக்க தத்துவம், பிலாசபிக்கல் ஐடியாலஜி இருக்குது. ஆண்டவருடைய பிறப்புக்கு அப்புறம் தான் கிறிஸ்டியானிட்டி ஐடியாலஜி. இந்த உலகத்தை தலைவீடாக புரட்டி போட்ட நாள் ஆண்டவர் பிறந்த நாள். உலகத்தை
தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வந்தது. எல்லாரும் பலவான்தான் வாழ்வார்கள் என்று சொன்னார்கள். பலவீனமானவர்களுக்கு நான் வந்தேன் மாற்றி தலைகீழா சொன்னார். கூட்டமா இருக்கிறவங்க சொல்றதுதான் நீதினாரு. அவர் ஆண்டவர் சொன்னார், கொஞ்சத்திலும் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலரே, இஸ்ரவேலிலே எஞ்சி இருப்பவர்களுக்காக நான் வந்தேன். கொஞ்சத்தில அப்போ எல்லாத்தையும் டோட்டலி டிரான்ஸ்ஃபார்மேஷன், இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றம் செய்து ஒரு புதிய வரலாறையும் புதிய கருத்தியலையும் புதிய ஒரு உலகத்தையும் மாந்த சமூகத்தையும் உருவாக்கிய பிறப்பின் நாள் இந்த நாள். இதை நாம் கொண்டாட வேண்டும். அந்த உலகத்தை தலைகீழாக மாற்றிய அந்த உன்னதமானவரின் சீடர்கள் நாம். உலகத்தை வரலாற்றை எழுதிய உன்னதமான கிறிஸ்தவ சமயத்தின் உறுப்பினர் நாம். அதை இந்தியாவிற்கு கொண்டு வந்து சீர்திருத்தத்தை இந்தியாவிலே நிலைநாட்டிய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் உறுப்பினர் நாம். இந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும். கடவுளுடைய மீட்பு, அவருடைய அன்பு, எல்லை கடந்த அன்பு. ஒரு தாய் பிள்ளைக்காக எது வேணாலும் செய்யலாம். எத்தனை தாய் தன் பிள்ளைக்காக உயிரை கொடுப்பாங்க. நான் யார் தாயை சொல்றேன், அதுக்கு மேல எக்ஸ்ட்ரீம் லெவல் வருகிற எதுவும் இல்லை. அதை விட மேலாக பால் கொடுக்கும் தன் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் என்ன இருக்குது? இட்ஸ் a scientific words. ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன். இது ரொம்ப அறிவியல் பூர்வமான வசனம். 6000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறது நம்ம ஆளுங்க எழுது உயிருள்ள வார்த்தை. தாய்மார்கள்லாம் தெரியும் உங்களுக்கு. ஒரு குழந்தை பெற்றெடுத்த ஒரு தாய் அந்த குழந்தை பால் குடிக்கின்ற வயதிலே அந்த ஒரு 5 மாதம் 6 மாதம் குழந்தை, ஒரு 3 மாத குழந்தையாக அது இருந்தால் அந்த குழந்தை இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தாய் சென்னையில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தை இங்கே பாலுக்காக அழும்பொழுது சென்னையில் இருக்கிற அந்த தாயுடைய மார்பை மாம்சம் உண்மை, இது அறிவியல். அப்போ அந்த தாய் அந்த குழந்தையை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அந்த தாய் மறக்க வாய்ப்பே இல்லை, மறக்கவே முடியாது. அப்படி ஒருவேளை அந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் மகளே, உனக்காக நான் பிறக்கிறேன், உனக்காக நான் மறிக்கிறேன், உனக்காக நான் எழுகிறேன், மீண்டும் உனக்காக நான் வாழ்கிறேன். நான் சொல்லுகிற ஒரே நபர் மாணவராக மட்டுமே. வேறு எவரும் ஒருவர் அந்த நபர் உங்களோடு பிறந்திருக்கிறார், அந்த நபர் உங்களோடு வாழப் போகிறார், அந்த நபர் உங்களோடு பயணிக்கப் போகிறார். ஆண்டவராக, நண்பராக, தாயாக, தந்தையாக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற பரிசுத்தமான பொருளுக்கு பிதாவே, ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறேன். எங்கள் உள்ளத்தில் எங்களோடு வாசம் பண்ண போகிறேன், எங்களோடு பயணிக்கப் போகிறேன். எங்களுக்காக பிறந்து, எங்களுக்காக மறித்து, எங்களுக்காக இழந்து எங்களோடு வாசம் பண்ணுகின்ற எங்கள் தாயானவரே, தந்தையானவரே, உடைய எல்லையற்ற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாக போகிறோம் என்று தெரிந்துமே எங்களுக்காக பிறந்தீரே. உடைய அன்புக்கு அளவே இல்லை. உடைய அன்பின் எல்லைக்கு அளவே இல்லை. எங்கள் மீது எவ்வளவு அன்பு உங்களுக்கு, எங்கள் மீது எவ்வளவு நேசமும் பாசமும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, பாத்திரவான்களாக நாங்கள் மாறி இருக்கிறீர்கள். உம்மிடமிருந்து பெற்ற இந்த அன்பை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ கிருபையிலிருந்து மாற்றுகிறோம். அதற்கு ஒவ்வொரு கிருபையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல ஆமென். ஆமென். மீண்டும் யாவருக்கும் கிறிஸ்துவ பிறப்பு பண்டிகை வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக புதிதாக வந்திருக்கிற, அதாவது நம்முடைய திருச்சபை பிள்ளைகள், வெளியூரிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்த்து
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களுக்கு இந்த நாளை கண்டிப்பாக ஆசீர்வாதமான ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தோடு இணைந்து ஒரு பண்டிகை கொண்டாடுகின்ற ஒரு குதூகலமான நாளாக இந்த நாளை கடவுள் மாற்றி தருவார் என்று விசுவாசிக்கின்றேன். நாளிலும் தொடர்ந்து நீங்கள் ஆராதனையிலே கடந்த ஒரு வாரமாக இந்த அறிவிப்பும் இல்லை, எல்லா அறிவிப்பும் ஞாயிற்றுக்கிழமை தான். ஸ்பான்சர்ஸு அது இது எல்லாமே சண்டே தான். இந்த அறிவிப்பு இல்லை. ஆகவே கடந்த நாட்களிலே நான் உங்கள்கிட்ட கொடுத்த இந்த ப்ரோக்ராம் ஷீட்டில் இருந்த அனைத்து நிகழ்வுகளையும் சரியாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்க கடவுள் அருள் புரிந்தார். ஆகவே ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் யாவருக்கும் சபை சங்கத்தின் சார்பாக திருச்சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாட்களிலே பெரிய பெரிய ப்ரோக்ராம் எல்லாமே. சனிக்கிழமை யூத் ரெட்ரீட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவும் மக்களும் வந்துட்டு இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனு முடிகிற வரைக்கும் எல்லாரும் இருந்தாங்க. திங்கக்கிழமை கிறிஸ்மஸ் கேரல் 10:30 ஒரு சில பேரெல்லாம் போகிறேன்னு சொன்னாங்க. முடிவாதமாக இருக்க சொல்லி அத்தனை நபர்களும் அங்கே இருந்து கொண்டாட்டத்தோடு இருந்தார்கள். உண்மையை மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் கலந்து கொள்ள கடவுள் உங்களுக்கு அருள் புரிவார். இந்த கிறிஸ்மஸ் கால பண்டிகையோடு இந்த நிகழ்வுகள் நின்று விடாது. தொடர்ந்து இப்படிப்பட்ட பெரிய நிகழ்வுகள் ஆலயத்திலே தொடர வேண்டும், நிகழ வேண்டும். கடவுள் இதற்கு அருள் புரிவார். கடவுளுடைய ஆசீர்வாதங்களோடு இருப்பதாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தாய் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்போம் உங்கள் அனைவரோடு இணைந்து இன்றைய நாளை ஆசீர்வாதமான நாளாக ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கடவுளுடைய சமாதானங்களோடு இருப்பதாக.
குறைக்கப்பட்ட காணிக்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் செய்வோம். முடிவிலே நிறைவு கவிதை பாடுவோம். நன்மைகளின் ஆண்டவரே, உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உமக்கே நாங்கள் திருப்பி அளிக்கிறோம். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே மேல் என்று சொன்ன ஆண்டவரே, எந்த அளவினாலே நாங்கள் அழைக்கிறோமோ அதே அளவினாலே எங்களை திருப்பி அழைக்கின்ற பரமபிதாவே, உம்மிடமிருந்து பெற்ற கரங்களிலிருந்து எங்களால் இழந்து மட்டும் எதோடு உங்களுடைய சமூகத்திலே காணிக்கையாக நாங்கள் படைத்திருக்கின்றோம். படைத்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த காணிக்கையோடு சேர்த்து எங்களையே நாங்கள் ஜீவபலியாக படைக்கின்றோம். காணிக்கை அங்கீகரியும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபம் செய்வோம். அளவற்ற அன்பும் எல்லையற்ற இரக்கமும் எங்கள் மீது பொழிந்து ஆண்டவரே உம்முடைய அன்பின் மிகுதியால் எங்களுக்காக மன உருவேற்று ஆண்டவரே எங்கள் வாழ்வை மீட்டு எங்களுக்கு புதிய வாழ்வை தந்த தாயும் தந்தையுமான கடவுளே, ஆண்டவரே மீண்டுமாக நாங்கள் பிறக்கவும் உம்முடைய பிறப்பை எங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு மீண்டுமாக இழந்து போன உம்முடைய சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆலோசனைகளின் கர்த்தராக வந்து பிறந்திருக்கிற எங்கள் ஆண்டவர் உம்முடைய ஆலோசனைகளை நாங்கள் செயல்படுத்தவும் எங்களுக்கு கிருபையிட வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். குறிப்பாக வெளியூரிலிருந்து பயணப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை போக்கியும் வரத்தையும் ஆசீர்வதித்து அதற்காக நாங்கள் நன்றியோடு உமக்கு துதிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், குழந்தைகள், பெண்கள் என்று ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பெருமையாக நேர் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபை குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையானது எங்கள் ஒவ்வொருவருக்கும் அநேக நன்மைகளையும் எண்ணுக்கடங்காத ஆசீர்வாதங்களையும் தருகின்ற பண்டிகையாக மாற்றும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க முடியாத அதிசயங்களையும் எண்ணி பார்க்க முடியாத அற்புதங்களையும் வருகிற நாட்கள் முழுவதும் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு உடைய நிறைவான ஆசீர்வாத வரங்களை தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட உடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரும்படியாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆண்டவரே, குழந்தைகளுடைய கல்விகளுக்காக, வாலிப பிள்ளைகளுடைய பணிக்காக, திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே திருமணமாகி குழந்தைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக, பலவீனப்பட்டவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். திருச்சபையாக கூட்டாக இணைந்து ஆண்டவரை நாங்கள் வேண்டுகிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையானது அனைவருக்கும் ஆண்டவரே ஒரு சந்தோஷமான சமாதானம் நிறைந்த பண்டிகையாக பிள்ளைகளுக்கு மாற்றி தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் தமிழ்நாட்டுக்காக ஆண்டவரே, எங்கள் இந்திய திருநாட்டுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் உம்முடைய நீதியின்படி எங்களை ஆளுகை செய்யவும், மக்களுக்கு நலன் பெறுகின்ற ஆட்சியாளர்களாக ஒவ்வொருவரும் இருக்க உடைய பிறப்பின் பண்டிகை அவர்களுக்கு புதிய புத்துணர்வையும் புதிய ஆலோசனை வழிகாட்டுதல்களையும் தர நீ கிருபையிட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்காக, திருச்சபை தலைவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரை தகுந்த ஆலோசனைகளை தந்து நீ வழிகாட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபையிலே, எங்கள் குருசங்கத்தில் இருக்கின்ற பெரியவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தாரும். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதியும். வருகின்ற நாட்கள் முழுவதும் எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் இனிய திருப்பெயராலே வேண்டுகிறோம்.
தாயும் தந்தையுமான கடவுளே, ஆமென். நம் அனைவரும் இணைந்து ஆண்டவரின் ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கும் போல எங்கள் பாவக் கடன்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாததும் ஆனாலும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். உங்களோடு இருப்பார். உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பார். தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆராதனையில் நிறைவு பாடலாக சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் என்கின்ற 231வது கீர்த்தனை பாடலை சுகமங்களம்
புத்திக்கு மேலான என் கடவுளுடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் காத்திருப்பாராக. உள்ளங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்.